அப்ப இந்த கட்டளைகள்லாம் எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சா உன்னை கானான் கூட்டு போனே அவர் சொல்லல. நீ கானானுக்குள்ள போன பிறகு இதெல்லாம் செய்டான்னு சொன்னாரு. கை தட்டுங்க வந்து அவருக்கு. கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணின. எத்தனை பேர் இளைப்பாறுதலுக்குள்ள வந்திருக்கீங்க? அவர்கள் விசுவாசத்தினாலே நாம் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். விசுவாசம் இல்லாதால் எப்பவுமே பரபரப்பாக தான் இருப்பாங்க. அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள்ள இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்க புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, எந்த உடன்படிக்கையா இருக்கட்டும்யா, அவன் பேரே மிஸ்டர் பரபரப்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க புதிய உடன்படிக்கையின் கீழ் இருந்தாலும் விசுவாசத்தின் கீழ் இல்லை. அப்ப இளைப்பாறுதல் எதுக்குள்ள இருக்கு? விசுவாசத்துல இருக்கு. ஒரு டிரைவரை நீங்க நம்பினீங்கன்னா தாங்க தூங்க முடியும், நம்பலனா தூங்க முடியாது. அப்ப விசுவாசம் இருந்தால் தான் இளைப்பாறுதலே வருது. இப்ப நம்ம கொண்டு போய் சேர்த்துருவானா என்கிற மனநிலையில் இருந்தா பரபரப்பாக தான் இருப்போம். அதே மாதிரி தான் லீடரையும் நம்புனா இளைப்பாறுதல், நம்பாட்டி பரபரப்பு. அதே மாதிரி தான் வாழ்க்கை. உங்களுக்கு கடவுளுக்கு இடையில உள்ளது எல்லாமே உங்களுக்கு விசுவாசம் இல்லாத விஷயத்தில் தேவனிடத்திலும் இயேசுநாதர் சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலும் அவருடைய தாசனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். கேட்குறீங்களா? ஸோ விசுவாசம் எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்றது பைபிள் சொல்லுது. ஸோ இந்த விசுவாசம் இருந்தால் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்போம். அப்ப யாரெல்லாம் இப்ப இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்கிறீர்கள்? இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்கிறோம் சொல்லுங்க. விசுவாசத்துல யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்களாம் இளைப்பாறுதல் இருக்கிறோம். கிரியைக்குள்ள இருக்கிறவங்க இளைப்பாறுதலுக்குள்ள இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் கிரியை அவர்களை பூரணப்படுத்த முடியாது. நீங்க உங்களை நம்பினா நீங்க பரபரப்பா இருக்கணும். நீங்க இன்னொருத்தரை நம்பியிருந்தீங்கன்னா நீங்க இளைப்பாறுதல் இருக்கலாம். கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னான். ஸோ எல்லா காலத்திலும் உங்கள் இளைப்பாறுதல் உங்களுக்கு விசுவாசம் மட்டுமே உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறது. அப்ப நான் உபாகமம் புத்தகம் வாசித்துட்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போகாம இருந்ததுக்கு காரணம், அவங்க ஏதோ தப்பானதை செஞ்சதுக்காக அவங்கள என்ன செய்யல, அவர் போகாதன்னு சொல்லல. கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அவர் சொன்னதை அவங்க நம்பாதனால தான் கானானுக்குள்ள போல. கானான் என்பது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ள இவன் கர்த்தரை நம்பாததினாலே. அப்ப இந்த கட்டளைகள்லாம் எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சா உன்னை கானான் கூட்டு போனே அவர் சொல்லல. நீ கானானுக்குள்ள போன பிறகு இதெல்லாம் செய்டான்னு சொன்னாரு. கை தட்டுங்க வந்து அவருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தாங்க, அவர் எப்பவுமே நல்லவர் தான். அதாவது என்ன சொன்னார்னா, நீங்க கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். உள்ள எப்படியா போறது? உள்ள இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீ போக முடியாது. உள்ள நான் சொன்னதை நம்புனா நீ போலான்னாரு. அப்படிதான் ரட்சிப்போம். நீங்க உன்னை செஞ்சனால நற்கிரியையினால நீங்க ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுறீங்க. ரட்சிக்கப்பட்ட அப்புறம் இந்த நற்கிரியெல்லாம் உங்களுக்குள்ள என்ன செய்யுது? வெளிப்படுது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.